பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. என்ன நேயர்களே, ஒவ்வொரு பகுதியிலையும் வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்க கொண்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கணிதத்தை சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. இதனால நீங்க எல்லாருமே ரொம்ப எளிமையான முறையில கணிதத்தை கத்துக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்களும் கத்துக்கிறீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சரி, போன பகுதியில நம்ம தையல் தொழில எப்படியெல்லாம் கணிதம் தேவைப்படுது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம கிலோமீட்டர் கணக்குகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த தூரத்தை அளவிடுறதுக்கும் நமக்கு கணிதம் ரொம்ப தேவையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த நிகழ்ச்சியிலேயே மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை பத்தியும் நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டு கேட்கலாம் வாங்க. இந்த பகுதியில நம்ம என்ன நிகழ்ச்சியை கேட்க போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? செய்தித்தாள்கள்ல கணிதம் எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம், அந்த கணிதத்தை வச்சு நம்ம எப்படி உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான முறையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம வல்லத்தை சேர்ந்த ஜெயந்தி அவர்கள் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த செய்திகள்ல கணிதத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறத மட்டும் சொல்லாம என்னென்ன குறியீடுகளை பயன்படுத்துறோம், எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதையும் அவங்க நமக்காக சொல்லி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட முதல் நோக்கமே செய்திகள்ல எங்கெங்கெல்லாம் எண்கள் வருது அப்படிங்கறத குறிப்பா சொல்லணும் அப்படிங்கிறது தாங்க. சரி வாங்க நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்கலாம். வணக்கம். சென்ற மாத தமிழக செய்தித்தாள்களில், அதாவது தினமலர், தினத்தந்தி, தினமணி, விடுதலை உள்ளிட்ட பல்வேறு நாளிதழ்களில் என் சொன்ன செய்திகளின் தொகுப்பு என் சொல்லும் செய்திகள் வணக்கம். என் சொல்லும் செய்திகள் வாசிப்பது MR ஜெயந்தி. சிறந்த 10 புத்தகங்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளி எழுத்தாளரின் நாவல் இடம்பெற்றுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க வாழ் எழுத்தாளர் அகில் சர்மா என்பவரது புத்தகம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் 2014ஆம் ஆண்டின் சிறந்த 10 புத்தகங்களுள் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது.
ஓசூர் அருகே ஆலமரத்தின் அடியில் புதைந்து கிடந்த பானையில் பல நூற்றாண்டுகள் பழமையான 141 தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 14,000 பேர் பங்கேற்று ஓடிய சென்னை மராத்தானில் இராணுவ வீரர் ஒடிலுஷு, இந்திரேஷ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். சென்னை விமான நிலையத்தில் 30வது முறையாக கண்ணாடி கதவுகள் உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்தியாவில் செல்போன்களை இப்போது 80 கோடி பேர் பயன்படுத்துவதால் அதில் நூலக வசதியை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார். அவர் மேலும் ஒவ்வொரு வீடுகளிலும் 20 முதல் 30 நூல்கள் கொண்ட சிறிய நூலகங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதில் குறைந்தது 10 குழந்தைகள் நூல்கள் இருக்க வேண்டும் என்றும் நாள்தோறும் குடும்ப உறுப்பினர்கள் 1 மணி நேரம் நூல்களை வாசித்து அதன் பொருள் குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் அப்படி செய்தால் எல்லோருடைய அறிவும் பெருகும் எனவும் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருச்சி மண்டல உறுப்பு கல்லூரி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் 3100 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளனர். விழாவில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்ற 5 மாணவர்கள், இளநிலையில் 2688 மாணவர்கள் மற்றும் முதுநிலையில் 432 மாணவர்கள் என மொத்தம் 3100 பேர் பட்டம் பெற்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வில் 4963 பணியிடங்களுக்கு மொத்தம் 13 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். 12,72,298 பேர் தேர்வெழுத அனுமதிக்கப்பட்டனர். இதற்காக தமிழகம் முழுவதும் 44,888 மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வுகளை கண்காணிக்க தமிழகம் முழுவதும் 72,000க்கும் அதிகமானவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். சூரிய குடும்பத்துக்கு வெளியே பூமியை விட 2.5 மடங்கு பெரிய கிரகம் ஒன்றை நாசாவின் கெப்லர் விண்கலம் கண்டறிந்துள்ளது. அது ஒரு நீர் உலகம் அல்லது குட்டி நெப்டியூனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பீகாரில் 1975 ஜனவரி 2ஆம் தேதி அப்போதைய ரயில்வே அமைச்சர் எல்என் மிஸ்ரா கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் 40 ஆண்டுகள் கழித்து 4 பேர் குற்றவாளிகள் என்று டில்லி கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. நன்றி. என்ன நேயர்களே, செய்திகள்ல எப்படி நம்ம கணிதத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இந்த பகுதி மூலமா நீங்க நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எண்கள் இல்லாம செய்தித்தாளே இல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகாவே நமக்காக சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வரலாம். அதுவரை தொடர்ந்தே இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா, பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா.
இந்தாப்பா இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல அக்கா. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். ஒரு 5 வரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கா? உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். சரி, நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்குள்ள நம்ம போகலாம். இந்த பகுதியில நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில கணிதம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படிங்கிறத நாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிக்கிட்டே தாங்க வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஓட்டுநர் துறையில கணிதம் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நமக்காக ரொம்ப தெளிவாவே சொல்றதுக்காக வந்திருக்காங்க. திருத்துறைப்பூண்டியில இருந்து கந்தசாமி அப்படிங்கிறவங்க நமக்காக இத பத்தி சொல்ல போறாங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம் வாங்க. ஐயா வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்க என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் திருத்துறைப்பூண்டிலேருந்து வந்திருக்கேன்.
நான் வந்து மின்சார வாரியத்தில் ஓட்டுநர் பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஓ இப்போ வந்து இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தஞ்சாவூருக்கு. அப்படியா? ரொம்ப நல்லது. இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பெரியார் பண்பலைக்கான ஒரு நிகழ்ச்சி, காற்றோடு கணிதம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக உங்கள்கிட்ட கேட்குறோம். கணக்கு அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலில், இப்போ நீங்கள் ஓட்டுநர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஓட்டுநர் தொழிலில் கணக்கு எந்த இடத்துலையாவது வருதா? அது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கா? உங்களோட அனுபவத்தில் கணக்கை நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கணக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமாக இருக்குதுல. ம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ம் ஒரு டீசல் போடும்போது அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, ம் எவ்வளவு ஓடுது, என்னங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். ஓகே. அடுத்தபடியாக ம் ஒரு வண்டியை சைடு வாங்கும்போது ம் அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, ம் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம், அந்த வண்டியை முன்னாடி போகலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் கணக்கு தான். அப்படிங்களா? இப்போ வண்டியை முந்துறதுக்கும் கணக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எப்படி? முன்னாடி போகிற வண்டி ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா நம்ம 40லேயே 42லேயே போனால் அந்த வண்டியை முந்த முடியாது. ம் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் ம் அந்த வண்டியை நம்ம முந்த முடியும். 50 கிலோமீட்டர் வேகம்னு சொன்னா எதுவும் சாலை விபத்துகள் நடந்துராதா? நீங்க இப்போ எத்தனை வருஷமா மின்சார வாரியத்துல இருக்கேன்னு சொல்றீங்க? நான் வந்து 36 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். அப்படிங்களா? 36 வருஷத்துல நீங்க உங்களுடைய அனுபவத்துல சாலை விபத்துகள் ஏதேனும் ஏற்படுத்தினது இருக்கா அந்த அனுபவம்? எந்த விதமான விபத்தும் கிடையாது. ஓ நல்ல. காரணம் என்னன்னா, நான் வந்து டிபார்ட்மெண்ட் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ம் அதில் வந்து பதஷ்டமோ இல்லை அடுத்தவங்களை முந்திக்கிட்டு போகணுங்கிற எண்ணமோ அதில் வராது. அப்படிங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம பணியை கரெக்டாக முடிக்கணுங்கிறதுனால வேகமாக போக வேண்டிய இடத்துல வேகமாக போவோம், மெதுவாக போக வேண்டிய இடத்துல மெதுவாக போவோம். அப்படின்னு பதறிக்கிட்டு போய் இடிக்கிற வேலையெல்லாம் நம்ம வண்டி எந்த டிபார்ட்மெண்ட் வண்டியும் அது மாதிரி ஆகியிருக்காதுன்னு நானும் நினைக்கிறேன். எனக்கும் ஆகலை இது வரலாம். சரி, முதல்ல 36 வருடங்களா நீங்க வந்து சாலை விபத்துக்கள் எதுவுமே இல்லாம ஓட்டுனதுக்காக உங்களுக்கு இந்த பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் முதல்ல பாராட்டுக்களை தெரிவிச்சுக்குது. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, கணக்குங்கிறது வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த வேக கணக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு உதவும்னு சொல்றீங்க, அப்படிதானே? உண்மை. இதையும் மீறி ஆக்சிடென்ட் எப்படி நடக்குது அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? கணக்கு தவறுறதுனால சாலை விபத்துக்கள் நடக்கிறது எப்படி அப்படிங்கறத உங்களால உங்களுடைய அனுபவத்துல சொல்ல முடியுமா? அது ஒரு டிரைவர் போடுற கணக்கு தான். அது எதுக்க வண்டி வரும், அதில் மிந்திடலாம்னு ஒரு தப்பான கணக்கை போட்டுறாப்புல. அந்த வண்டி இன்னைக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி போகிற வண்டிக்கு சைடு கொடுப்பான். ஆனால் இவன் என்ன நினைப்பான், எதுக்க வண்டிக்கு சைடு கொடுக்கறது தெரியாமல் போகிற வண்டி தனக்கு சைடு கொடுக்குதுன்னு சொல்லி முன்னாடி போயிடுவாப்புல. அப்போ அந்த வண்டியை சைடு வாங்கி வந்த வண்டி நேருக்கு நேராக இடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் கணக்கு தான். சரி, ரொம்ப நன்றி ஐயா. இப்போ நேயர்களே, இந்த இவங்க சொன்னதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாலையில் வண்டி வாகனங்களை ஓட்டுவதில் கூட கணக்கு இருக்கு. கணக்கு தவறும் பொழுதுதான் சாலை விபத்துக்கள் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்க, தொடர்ந்து ஏதோ சொல்ல வரீங்களே, சொல்லுங்க. இப்போ ஒரு வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வண்டியிலலாம் 10 மீட்டர் இடைவெளின்னு எழுதியிருப்பாங்க. ஓ சரி. 10 மீட்டருங்கிறதும் ஒரு கணக்கு. இப்போ அந்த போயிட்டு இருக்க வண்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு ட்ரபிள் வந்து அவங்க பிரேக் போடும்போது அந்த சிக்னல் நம்மளுக்கு தெரியும். பின்னாடி போகிற வண்டி 10 மீட்டர் இடைவெளியில் போனோம்னா அந்த வண்டி என்ன ஆகும்னா, அந்த சிக்னல் நம்ம பார்த்து நம்மளுக்கு வந்து மூளையிலேருந்து பிரேக் போடுறதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு எப்படியும் 5 வினாடி ஆயிரும். அந்த 5 வினாடிக்கு பிறகு நம்ம பிரேக் போட போகிறோம். சரி. அந்த 5 வினாடி பிரேக்குக்கு பிறகு நம்ம பிரேக் போட்ட வண்டி நிக்கிறதுக்கு ஒரு 5 வினாடி ஆயிரும். சரி. அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வந்து 10 மீட்டருங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 32 அடி. சரி. ஒரு 20 அடியில போய் நிற்கும் வண்டி. சரி. 10 வினாடிக்கு ஒரு 20 அடி 25 அடி போயிடும். அந்த கணக்கில் தான் அவங்களும் 10 மீட்டர் இடைவெளின்னு எழுதி வச்சிருக்காங்க. அது கூட ஒரு கணக்கு தான். சரி சரி சரி. அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, சாலைகளில் வண்டி ஓடும்போது வினாடி கணக்கு, மீட்டர் கணக்கு, அடிக்கணக்கு எல்லா கணக்குமே உங்களுக்கு பயன்பட்டுருக்கு. சரி, வேற ஏதும் தகவல்கள் இருக்கா, சொல்லுங்க. வேற என்ன, வேற ஆபத்து இல்லாமல் ஓட்டணும்னா அந்த தண்ணி அடிக்கிறத நிச்சயமாக தவிர்க்கணும், எந்த டிரைவராக இருந்தாலும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். அடுத்தது வந்து மறுபடியும் இந்த புகை பிடிக்கிறது போகிறது வர்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டிரைவருக்கே உள்ள ஒரு தொழிலாகவே தான் இருக்குது, நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நல்ல விபத்து இல்லாத ஒரு வண்டியை ஓட்டி நல்ல பேரை வாங்கலாம்.
சரிங்க ஐயா, சரி, நன்றி ஐயா, நன்றி. என்ன நேயர்களே, ஓட்டுநர் பணித்துறையில கணிதம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கறத கந்தசுவாமி ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி ஐயா. அது மட்டும் இல்லாம ஓட்டுநர்கள் அனைவரும் குறைந்த வேகத்துல போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியையும் நமக்காக சொல்லியிருக்காங்க. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியின் சார்பா உங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. சரி நேயர்களே, நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில நமக்காக ஒருத்தவங்க ரொம்ப அழகாவே சின்ன சின்ன செய்திகளை நுணுக்கங்களா சொல்லியிருக்காங்க, அதுவும் கணிதத்தை பயன்படுத்தி. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா? இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க.
என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. என்ன நேயர்களே, இடைவேளைக்கு அப்புறம் நம்ம கணிதத்தை வச்சு இன்னும் நிறைய சின்ன சின்ன செய்திகளை கேட்க போறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி நேயர்களே, ஏற்கனவே இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டதுனால அதிகமா நான் பேசாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம். ஜார்க்கண்ட், காஷ்மீர் மாநிலங்களில் இன்று 3வது கட்ட தேர்தல். ராஞ்சி, ஜார்க்கண்ட், காஷ்மீர் மாநிலங்களில் 5 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடத்தப்படுகிறது. நவம்பர் 25, டிசம்பர் 2 தேதிகளில் முதல் மற்றும் 2வது கட்ட ஓட்டுப்பதிவு அமைதியாக முடிந்துள்ளது. இந்நிலையில் சட்டசபை தேர்தலின் 3வது கட்டமாக மாநிலத்தில் 17 தொகுதிகளிலும் காஷ்மீரில் 16 தொகுதிகளிலும் இன்று செவ்வாய்க்கிழமை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலை ஓய்ந்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஓட்டுப்பதிவு நடக்கும் 17 தொகுதிகளில் முன்னாள் முதல்வர் பாபுலால் மராட்டி, முன்னாள் சபாநாயகர் சிபி சிங் உட்பட 289 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 26 பேர் பெண்கள். மொத்தம் 50,16,657 வாக்காளர்கள் ஓட்டளிக்க இருக்கின்றனர். காஷ்மீரில் பத்காம், புல்வாமா, பாரமுல்லா ஆகிய 3 மாவட்டங்களில் அமைந்துள்ள 16 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இந்த தொகுதிகளில் முதல்வர் உமர் அப்துல்லா, 3 அமைச்சர்கள் உட்பட 144 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். அவர்களில் 64 பேர் கோடீஸ்வரர்கள். மொத்தம் 13,69,000 வாக்காளர்கள் ஓட்டளிப்பார்கள். காஷ்மீரில் முதல் கட்ட ஓட்டுப்பதிவில் 72.3%, 2வது கட்ட ஓட்டுப்பதிவில் 71% ஓட்டுக்கள் பதிவாயின. எனவே 3வது கட்ட தேர்தலிலும் அதிக அளவில் ஓட்டுக்கள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்தில் ஏந்தி கனகமுத்தம் தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. கற்றானே என்றாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த பொருள் வேண்டால். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்றீண்டெடுத்த தாய் வேண்டால். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த செய்திகள் மூலமா இன்னும் நிறைய கணிதத்தை பத்தின சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? சரி, இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புதுசா வித்தியாசமா கணிதத்துல என்னென்ன செய்திகள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க எங்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி மூலமா கொடுக்கிறோம். தவறாம நீங்க எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க எங்களோட வேண்டுகோள். சரி நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் வித்தியாசமான பல விஷயங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி.
கேளுங்கள் கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.